வந்து போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு வந்து அழகாக வந்து வெண்ணா வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை ரவுடிஸ் வந்து பார்த்துறாங்க. ரவுடிஸ் வந்து காவேரியை துரத்துறாங்க. காவேரி வெண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கோர்ட்டுக்கு போய் சேர்றாங்க. இந்த சூழ்நிலை நிவின் வந்து என்ன பண்ணுறாரு, அழகாக வந்து அவங்க வண்டியில் ஏற்றி என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு வராரு. வந்து பசுபதி செம்ம டென்ஷன் ஆகிறாரு. வாயை மூடிட்டு வா, அங்கே வந்து உண்மையை சொல்லலை, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்து குமரன் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து கரெக்டாக அவங்க மாமாவை பார்த்துட்டாரு. வெண்ணாவோட மாமா வந்து நேராக வந்து கோர்ட்டுக்கு அவரும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த சூழ்நிலை விஜயோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. கரெக்டாக விஜய் வந்து ஆஜராகிறாரு. அப்போ விஜய் மேலே இருக்க குற்றச்சாட்டுக்கள் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்காங்க கோர்ட்டில். அப்போ கரெக்டாக விஜய் வந்து அதை மறுக்கிறாரு. விவாதம் போயிட்டுருக்கு. அந்த டைமில் விஜய் தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணார், வேணும்னே இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் தரப்புலையும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இங்கே போலீஸ்க்கு வெண்ணிலா வந்து தப்பிச்சு போன விஷயத்தை வந்து தெரிஞ்சு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க இங்கே இருக்க போலீஸு. இந்த மாதிரி விஜய் தான் எல்லாமே வந்து வெண்ணா வந்து சாட்சி சொன்னால் வந்து இவர் மாட்டிப்பாருன்னு சொல்லிட்டு இந்த வெண்ணாவையும் இந்த மாதிரி எங்கேயோ வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு நம்மளாம் போலீஸ் வந்து மாட்டி விட்டுறாங்க விஜயை. இதனால் விஜய் வந்து எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனால் விஜய் மேலே தான் எல்லா தப்பும், அதனால் விஜய் வந்து தப்பு செஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் கோர்ட்டும் அதை ஏற்றுக்கிட்டு விஜய்க்கு தண்டனை கொடுக்கறதுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வெண்ணா வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க, உண்மையிலே விஜய்க்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னை தள்ளி விடுறது பசுபதி தான்ற உண்மையை நடந்த விஷயத்தை ஒன்று விடாமல் வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜட்ஜி அதுக்கப்புறம் அங்கே இருக்க போலீஸ் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. போலீஸ் வேணும்னு இப்படி வந்து சொல்கிறாங்க, விஜய் மேலே எதனால் அவங்க கோவம்னு தெரியல, என்னை போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னேன், ஆனால் போலீஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் தனியாக நான் கிளம்பி வந்தேன் ஆட்டோ பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த வெண்ணா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு போலீஸ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து போலீஸை வந்து ஜட்ஜி வந்து திட்டுறாங்க, எப்படி இப்படிலாம் பண்ணுவீங்க, சாட்சியை வந்து அவருக்கு அழைச்சிட்டா சொன்னீங்க, கடைசியில் நீங்கள் தான் இப்படி பண்ணியிருக்கீங்களா, விஜய் வந்து எங்களை ரொம்ப அழகழிச்சார், அவர் வேணும் தான் இப்படிலாம் பண்ணியிருக்காரு நாங்கள் நினச்சோம், அது எப்படி சார் நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, விசாரிக்க வேணாவா அப்படி சொல்லிட்டு செமையாக திட்டி விடுறாங்க. அதே மாதிரி வெண்ணாவோட மாமாவும் அங்கே வந்துடுறாரு. வெண்ணா வந்து சொன்னது எல்லாமே உண்மை, கண்ணால் பார்த்த சாட்சி நான் இருக்கேன், வெண்ணாவை தள்ளி விடும்போது நான் கூட தான் இருந்தேன், விஜய் அந்த ஸ்பாட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் வந்து வெண்ணாவோட மாமா வந்து அங்கே சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்ட ஜட்ஜ் வந்து விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, இதுக்கெல்லாம் காரணமான அந்த பசுபதி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக நிவின் வந்து பசுபதி எடுத்து வந்து அங்கே விடுறாரு. கரெக்டாக பசுபதி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ். தப்பும் பண்ணாத விஜய் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இங்கே விஜய் ரிலீஸ் ஆனோன்னு வந்து சந்தோஷம் தாங்க முடியல, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிவின், குமரன், காவேரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்து எப்படியோ வந்துட்டார், விஜய் வெளியே வந்துட்டார், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே வந்து விஜயை பார்த்துட்டு இருக்கும்போது கோர்ட்டில் பார்த்துட்டு காவேரி மட்டும் அங்கேருந்து வந்து யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து வெண்ணா கிட்ட வந்து அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. இங்கே வெண்ணாவும் அப்படியே பார்த்து விஜய் நிற்கிறாங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு விஜய் வெளியே வரும்போது இங்கே எல்லோரும் நிற்கிறாங்க, ஆனால் காவேரி மட்டும் இல்லை. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி எங்கே அவ இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் விஜய் வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு அழகிறாங்க. விஜய் வந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கண்கள் மட்டும் காவேரி தெரியுது. காவேரி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே வந்து இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலா அமைதியாக இருக்காங்க. காவேரி நம்மளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தால் தான் இங்கேருந்து கிளம்பிட்டா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வெண்ணிலா. இங்கே வெண்ணாவோட மாமாவும் வந்து நம்ம விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சாரி விஜய், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, இப்போ உடம்பு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்டுட்ருக்காரு. வெண்ணாவோட மாமாவும் வந்து என்னை மன்னிச்சிடுங்க தம்பி, அந்த ஆள் கூட சேர்ந்து நான் ரொம்ப வந்து தொல்லை கொடுத்துட்டேன் உங்களுக்கு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அவரும் மன்னிப்பு கேட்குறாரு. சரி நாங்கள் ஊருக்கே போயிடுறோம் அப்படி சொன்னோன்னே ஒன்று விஜயோட தாத்தா பாட்டி பரவாயில்ல, வெண்ணிலாவுக்கு குணமானோடனே நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், அதனால் வெண்ணிலா குணமாகிற வரைக்கும் எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் தாத்தா பாட்டி சொல்லிடுறாங்க. விஜய் வந்து தாத்தா பாட்டி இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன தம்பி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நீங்கள் எங்கள் வீட்டிலே தங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. ஆனால் காவேரி எங்கே போயிருப்பா அதையை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு.